வாழ்க்கை ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்துல நாம தினம் தினம் போராடிதான் ஆகணும். ஆனா அந்த போராட்டத்தை எப்படி சந்திக்க போறோங்கிறது தான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் நம்ம கிட்டயே தான் இருக்கு. தைரியம், தன்னம்பிக்கை. மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லைன்னா இந்த உலகத்துல நாம தோத்துக்கிட்டே தான் இருப்போம். அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்படி வரும், எப்ப வரும்? எப்போ நம்ம வாழ்க்கையோட சுதந்திரத்தை மத்தவங்க கிட்ட அடமானம் வைக்காம இருக்குமோ அப்ப வரும் அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும். எப்போ நம்ம வாழ்க்கைய முடிவு பண்ற பலம் நம்ம கிட்ட இருக்கோ அப்ப வரும் அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும். இந்த உலகம் நம்மளை பத்தி என்ன நினைக்குமோன்னு பயப்படாம நாம ஆசைப்படுற விஷயத்தை அடைகிறோமோ அப்ப வரும் அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும். எப்போ பிரச்சனைய பார்த்து ஓடி போகாம திரும்பி நின்று நேருக்கு நேராக சந்திக்கிறோமோ அப்ப வரும் அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும். தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டும் இல்லைன்னா இந்த உலகம் நம்மளை வாழவே விடாது. அந்த உலகத்துக்கு முன்னால நாம வாழ்ந்து காட்டணும்னா முதல்ல நம்மளை நாம நம்பணும். ஏளனமா நம்மளை பார்த்த அந்த உலகத்துக்கு முன்னால நாம நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நம்பணும். அந்த உலகம் நம்மளை எல்லா விஷயத்திலையும் புரட்டி தான் போடும். எவ்வளவுதான் புரட்டி போட்டாலும் நாம மறுபடியும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் எழுந்து நிக்கிறோமா இல்லையாங்கிறது தான் கேள்வி. ஒரே ஒரு தடவை நீயே எழுந்து நின்னு உன்னை கீழே தள்ளிவிட்ட அந்த உலகத்தை பார்த்து சொல்லு, என்ன தள்ளிவிடுன்னு, என்ன மறுபடியும் தள்ளிவிடுன்னு தைரியமா கத்தி சொல்லு. உன்னை பயமுறுத்துற அந்த உலகத்துக்கு நீ பயத்தை ஒரே ஒரு தடவை காட்டு. போதும், அந்த உலகம் உன்கிட்ட தோத்து போயிரும். நீ தோக்கடிச்ச அந்த உலகம் உனக்கு வாழ வழிவிடும். அந்த பாதை தான் உன் வெற்றிக்கு நீ ஏற்படுத்தின வழித்தடமா இருக்கும். அந்த வழித்தடத்துல போறப்ப மறுபடியும் தடைகள் வரலாம். ஏன்? அந்த உலகத்தை தோக்கடிச்சிட்டோங்கிற திமிராலையும் கர்வத்தாலையும் நீயே உனக்கு ஒரு தடையா கூட வரலாம். அப்படி வர எல்லா தடைகளையும் உடைச்சிட்டு எப்போ அந்த உலகத்துக்கு முன்னால பணிவோட முன்னேறி போறியோ அப்பதான் நீ ஜெயிப்ப. ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப. எழுந்து போராடிக்கிட்டே இரு. வாழ்க்கைங்கிற போர்க்காலத்துல நின்னு போராடு. தைரியம் தன்னம்பிக்கைங்கிற ஆயுதத்தை எடுத்து உன் இலக்க அடையிற வரைக்கும் போராடு. போராட்டம் தான் உன் பலம். போராட்டமே உன் வெற்றியின் வழித்தடம். ஜெயிச்சு காட்டு.